இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது ஃபேஸ்புக்கில் எப்படி ஒரு பேஜ் ஒன்றை உருவாக்குறது, லைக் பேஜ் ஒன்றை எப்படி உருவாக்கி கொள்ளலாம். அதில் நாங்கள் எங்களுடைய வீடியோஸை போடலாம், எங்களுடைய கருத்துக்களை அதில் பகிர்ந்து கொள்ளலாம் ஏனையவர்களோடு. எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபேஸ்புக்குன்றதை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் முதலாவதாக இருக்கிறது பேஜஸ். இதை கிளிக் பண்ணி கொள்ளுவோம். இடது பக்க மேல் மூலையில் ப்ளஸ் அடையாளம் போட்டு கிரியேட் என்ற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கொள்ளுவோம். இதில் கிரியேட் யுவர் பேஜ், கெட் ஸ்டார்டட் என்றதை கிளிக் பண்ணி கொள்ள வேணும். வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் பேஜ்? உங்களுடைய பேஜுக்கு நீங்கள் வைக்க போகிற பெயர் என்ன? யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சேனலுன்ற பெயரில் நீங்கள் ஒரு பேஜை உருவாக்கி கொள்ளலாம். இல்லையென்று சொன்னால் உங்களுக்கு பிடித்த ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் பேஜை உருவாக்கி கொள்ளலாம். இந்த பேஜ் மூலமாகவும் நீங்கள் ஏர்னிங்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். வீடியோஸை அதில் அப்லோட் பண்ணுவதன் மூலம் ஏர்னிங்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், இப்போ நான் பேஜுக்கு ஒரு பேஜ் நேமை வச்சுக்கொள்ளுவோம். ஐசிடி டியூட்டோரியல்ஸ் என்று சொல்லி பேர் வச்சுக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். நாங்கள் க்ரியேட் பண்ண போகிற இந்த பேஜ் எந்த கேட்டகரியை சேர்ந்தது என்றதை நாங்கள் இதில் போட வேணும். இதில் நான் சர்ச் பண்ணிக்கொள்கிறேன் எடியூகேஷன், ஐசிடி தொடர்பான ஒரு எடியூகேஷன்ன்றதால் எடியூகேஷன் சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்போம். எடியூகேஷன் வெப்சைட் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த கிரியேட் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். ரைட், இப்போ நாங்கள் பேஜை உருவாக்கிட்டோம் ஐசிடி டியூட்டோரியல்ஸ் என்ற பேரில். இப்போ நாங்கள் அது தொடர்பான விடயங்களை இதில் குறிப்பிட வேணும். இப்போ ஜென்ரல் பயோ ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கு, அதாவது இந்த பேஜ் தொடர்பாக என்ன விடயம் தொடர்பாக இந்த பேஜில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் என்றதை நாங்கள் இதில் பயோ என்ற இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துக்கொள்ள வேணும். அடுத்ததாக கான்டாக்ட், ஒரு வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட்டை போட்டுக்கொள்ளலாம். அல்லது உங்களுடைய யூடியூப் சேனல் இருந்தால் அந்த சேனலுன்ற லிங்கை இதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் வெப்சைட் என்ற இடத்துல. அடுத்த இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஊடாக உங்களை தொடர்பு கொள்ள வேணும் என்றதை நாங்கள் இமெயிலில் கொடுத்துக்கொள்ள வேணும். அடுத்தது ஃபோன் நம்பர் கொடுத்துக்கொள்ளலாம். லொக்கேஷன், அதாவது உங்களுடைய அட்ரஸ் தொடர்பான விடயங்களை இதில் கொடுத்துக்கொள்ளலாம், கொடுக்காமலும் விடலாம். அடுத்தது ஹவர்ஸ், எந்த ஹவர்ஸில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்கள், எந்த ஹவர்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கும். இப்போ பிஸ்னஸ் தொடர்பான ஒரு பேஜ் என்று சொன்னால் என்ன டைமிலே அது ஓப்பனில் இருக்கும், எந்த டைமில் க்ளோஸ் ஆகி இருக்குமென்ற டீட்டெயில்ஸை நாங்கள் இதில் கொடுத்துக்கொள்ளலாம். ஆல்வைஸ் ஓப்பன், 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். நோ ஹவர்ஸ் அவைலபிள்ன்றதை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஹவர்ஸ் தொடர்பான விடயம் எங்களுக்கு ஷோ பண்ணாது. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், என்டர் யுவர் ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ் இருக்குது. நாங்கள் சில நாட்களில் தான் எங்களுடைய இந்த பேஜில் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வெனிஸ்டே இந்த 2 நாளும் க்ளோஸ் பண்ணியிருக்கு என்று சொன்னால் இந்த 2ஐயும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த டைமையும் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஃப்ரம் டு அண்ட் அந்த டைம் டியூரேஷனையும் நாங்கள் செலக்ட் பண்ணி எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு நாங்கள் டன்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். ரைட், இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம் இந்த பேஜ். இந்த பேஜுக்கு நாங்கள் க்ரியேட் பண்ணினால் மட்டும் காணாது, அட்ராக்டிவான ஃபோட்டோ போட வேணும் ப்ரொஃபைலில். அதனுடைய பேனர், அதாவது ப்ரொஃபைல் பிக்சருக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த ஃபோட்டோவை நாங்கள் அட்ராக்டிவாக அப்லோட் பண்ணிக்கொள்ள வேணும். இதில் ப்ரொஃபைல் பிக்சருக்கு பக்கத்தில் கேமரா மாதிரி இருக்கிற ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களுடைய ஃபோனில் இருந்து நாங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பேனரையும் நாங்கள் அப்லோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கொள்ள வேணும். ரைட், இதில் நாங்கள் எங்களுடைய நாட்டின் கோட் நம்பரை கொடுத்து நாங்கள் எங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரை இதில் போட்டுக்கொள்ளலாம். இது கட்டாயம் போட வேணுமென்று இல்லை, இதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ரைட், இப்போ அடுத்ததாக மிக முக்கியமான வேலை என்னென்றால் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்.
எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் இன்வைட் பண்ணிக்கொள்ள வேணும் இந்த குறிப்பிட்ட பேஜுக்கு. அதாவது மெயின் பேஜில் இருக்கின்ற ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கின்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்விடேஷன் போகும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நாங்கள் இன்வைட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது நெக்ஸ்ட்ன்றதை கொடுப்போம். நெக்ஸ்ட் டன். ரைட், இப்போ எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபேஸ்புக் பேஜ் உருவாகி இருக்குது. இன்னொரு காணொளியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி.